ஆவாரம் போகுது. ஆவாரை புத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லியிருக்கு. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதுடரொக்க கொண்டு காவிரி நீரும் வற்றும் கடல் நீரும் வற்றும் தானே. ஒரு பாட்டு. 7 மூலிகை. ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல்னா கடல் இளஞ்சில் முத்தக்காசு கோஷ்டம் மருதம். இது 7 கஷாயம் போட்டு குடிச்சேன்னா காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும், அது பரிபாஷையில் எழுதுனது. காவிரி நீர் இனிப்பா இருக்கும். உன் யூரின் வந்து இனிப்பா போச்சுன்னா, யூரின் கிளைகோசூரியா இருந்ததுன்னா உன் சுகர் கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். 1+2+ வருதுன்னா அதுக்கு அந்த கஷாயம் குடி. யூரின் ரொம்ப உப்பா போகுதுன்னா உனக்கு ஒருவேளை சிகேடி ஆரம்பிச்சிருக்கலாம், புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது. 2க்கும் நல்லதுன்னு அந்த பாடல் எழுதியிருக்காங்க. அவர்களுக்கு அன்றைக்கு அந்த பாடல் எழுதும்போது EGFRனா என்னன்னு தெரியாது, அது யூரின் கிளைகோசீரியான்னு தெரியாது. ஆனால் ஒருத்தன் வெளிஞ்சிட்டே போகிறான், அவன் யூரின் போகிற இடத்துல எறும்பு மேயுது, அவன் வந்து சக்கரை இது வழியாக சிறுநீர் வழியாக போய் அந்த அவஸ்தை வருதுன்னு தெரிஞ்சா அவர்களுக்கு இதை கொடு என்று கொடுத்திருக்கிறார்கள். நண்பர்களே, சென்னையில் இயங்கக்கூடிய தரமணியில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேசிக் மெடிக்கல் சயின்ஸ், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம் எல்லாம் இந்த கஷாயத்தில் ஆய்ந்து சர்க்கரையை அது எப்படியெல்லாம் கட்டுப்படுத்துகிறது, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்டேஸ் என்சைமை எப்படி கொண்டு போகுது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை எப்படி குறையுது, பல ஆய்வுகள் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து செய்ய வேண்டியதில் அந்த கஷாயத்தை வாங்கி ரெகுலராக காலையில் ஒரு தேநீர், ஜஸ்ட் ஆவாரை டீயை எடுத்துக்கொள்ளுங்க, ஆவாரை தேநீரை எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய மாபெரும் மருந்துகள் மூலியெல்லாம் கிடையாது. அண்ட் நீங்கள் எடுக்கக்கூடிய என்ன மெட்ஃபார்மினோ இல்லை வேற என்ன மருந்துகள் எடுக்கிறீங்களோ அதோட இது ஒரு நீங்கள் ரசம் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை சாப்பிட சொல்கிறேன், அவ்வளோதான். அப்படியான ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜாக அவங்க காலை பானம் இருக்கட்டும். ஸோ டிகிரி காஃபி தான் வேணும்னு இல்லை, யூ கேன் டேக் இந்த இதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கலாம். இது இல்லாமல் சுக்குமல்லி காஃபி, திரிகடுகம் காஃபி, இஞ்சி எலுமிச்சம்பழச்சாறு, பித்த உடம்பு இருக்கா அவங்கெல்லாம் இஞ்சி எலுமிச்சம்பழம் எடுங்க, அஜீரணங்கள் இருக்கா திரிகடுகம் காஃபி எடுங்க, எடை கூட இருக்கு சர்க்கரை கூட இருக்கா ஆவாரை கஷாயம் எடுத்துக்கொள்ளுங்க. எதுவும் இல்லை சார், நல்ல நீராகாரம் எடுங்க. முந்தின நாள் மீந்து போன சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு கரைச்சி காலையில் மோர் விட்டு அதை சாப்பிட்றது நம் குடியானவனின் பழக்கம். நீங்கள் நாங்களாம் சாதம்லாம் மீதெல்லாம் இல்லை சார், அதை வந்து புதன்கிழமை சாதம்லாம் எங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது, வெள்ளிக்கிழமை புளிக்கிழம்போட சேர்த்து வரைக்கும் சாப்பிட்ருவோம், அப்படிலாம் நம்ம இருக்கிறோம் நம்ம. ஆனால் அன்னைக்கு வந்து சாதத்தை மீந்துடக்கூடாது. ஒன்று கழனியில் மாட்டுக்கு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் கரைச்சி குடிப்பாங்க. அதனால் அது ஆகச்சிறந்த ப்ரோபயோட்டிக். அந்த நீராகாரம் காலையில் குடிக்கிறது வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய சாப்பிட்டோன்னே டாய்லெட் போகணும்னு நினைக்கிறவங்க, மோஷன் வந்து ரொம்ப நொதுன்னு ரொம்ப மியூக்கஸோட வெளியே போகிறது, அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீராகாரம் சிறந்தது. 20 வருஷமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஆய்ந்தறிந்து ஒரு பெரிய புத்தகமே போட்டாங்க, ஹவு த நீராகாரம் வந்து ஒரு கட் பயோட்டாவுக்கு எவ்வளோ நல்லதுன்னு. அவனை எழுதிட்டா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜ்மெண்ட் தஞ்சாவூரில் ஒரு பெரிய உணவியல் பல்கலைக்கழகம் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நம் தமிழ் சமூகம் சொன்ன நீராகாரம் மிகச்சிறந்த ஒரு ப்ரோபயோட்டிக்.